ஓம் சாந்தி. ஹாப்பி சத்குருவார் 3/11/22 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். இதுவும் இயற்கை என்று பாபா எதை சொல்கிறார்? இதுவும் இயற்கை என்று பாபா எதை சொல்கிறார்? இரண்டாவது கேள்வி, ஞான கங்கைகள் யாருடைய நினைவில் இருக்க வேண்டும்? ஞான கங்கைகள் யாருடைய நினைவில் இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, இந்த ஞானத்தின் மீது உங்களுக்கு ஏன் அன்பு இருக்கிறது? இந்த ஞானத்தின் மீது உங்களுக்கு ஏன் அன்பு இருக்கிறது? நான்காவது, எதை பார்த்து அதிசயப்பட வேண்டும்? எதை பார்த்து அதிசயப்பட வேண்டும்? நானும் டிராமாவிற்கு வசமாகி இருக்கிறேன் என்று பாபா ஏன் கூறுகிறார்? நானும் டிராமாவிற்கு வசமாகி இருக்கிறேன் என்று பாபா ஏன் கூறுகிறார்? ஆறாவது, இந்த ஷரீரம் பழைய செருப்பு என்று பாபா ஏன் சொல்கிறார்? இந்த ஷரீரம் பழைய செருப்பு என்று பாபா ஏன் சொல்கிறார்? ஏழாவது, இது கடைசி பிறவி, ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? இது கடைசி பிறவி, ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? எட்டாவது, இது என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? இது என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? ஒன்பதாவது, விஸ்வ சேவாதாரி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? விஸ்வ சேவாதாரி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? பத்தாவது, திடசக்தி இருப்பவரிடம் என்ன நடக்கிறது? திடசக்தி இருப்பவரிடம் என்ன நடக்கிறது? Fill up the blanks. இது டேஷ் படிப்பு என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இது டேஷ் படிப்பு என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இரண்டாவது பாயிண்ட், டேஷில் உழைப்பு இருக்கிறது, டேஷ் மிகவும் சகஜமானது. டேஷில் உழைப்பு இருக்கிறது, டேஷ் மிகவும் சகஜமானது.
மூன்றாவது, தன்னை ஞான கங்கை என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் டேஷ். தன்னை ஞான கங்கை என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் டேஷ். நாலாவது, நாம் டேஷ் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. நாம் டேஷ் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அஞ்சாவது, நினைத்து நினைத்து டேஷ் அங்கு டேஷ் இருக்காது. நினைத்து நினைத்து டேஷ் அங்கு டேஷ் இருக்காது. ஆறாவது, நினைவின் மூலம் ஆத்மா டேஷ் ஆகிவிடுகிறது. நினைவின் மூலம் ஆத்மா டேஷ் ஆகி விடுகிறது. முதல் கேள்வி, இதுவும் இயற்கை அல்லது இயற்கையின் அதிசயம் என்று பாபா எதை சொல்கிறார்? இதுவும் இயற்கை அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அதிசயம். ஒவ்வொரு ஆத்மாவுடைய பார்ட்டு தனிப்பட்டதார். இது எல்லையற்ற விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கிறது. ஒருவருடைய பாகம் இன்னொருவருடையது போல் இருக்காது. இதுதான் இயற்கையின் அதிசயம். இரண்டாவது, ஞான கங்கைகள் யாருடைய நினைவில் இருக்க வேண்டும்? ஈஸியான கொஸ்டின். ஞான கடலான, அது கூட சரியா சொல்ல போறேங்க, ஞான கடலின் தந்தைன்றீங்க. ஞான கடலான தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த ஞானத்தின் மீது உங்களுக்கு ஏன் அன்பு இருக்கிறது? ஏன் பிடிச்சிருக்கு? ஞானம் பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? ஏனென்றால் இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் சத்கதி அடைகிறீர்கள். நாலாவது, எதை பார்த்து அதிசயப்பட வேண்டும்? அது ஆல்ரெடி வந்துடுத்துல, அதிசயமான விளையாட்டு. அனைத்து ஆத்மாக்களின் ரூபம் ஒன்றுதான். மற்றபடி ஷரீரத்தின் ஃபீச்சர்ஸ் விதவிதமாக இருக்கிறது. இது அனாதி நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உட்கார்ந்து சிந்தனை பண்ணி அதிசயப்படணும் அப்படின்றார். இதெல்லாம் யார் எப்படி உருவாக்குனாங்க? யார் சும்மா ஒரு சாதாரண பட்டாம்பூச்சி பார்க்கும் போதே எப்படி இருக்கு? இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க? எப்படி உருவாக்குனாங்க? அப்படிதான் இருக்கு. அந்த மாதுளப்பழம் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ முத்து முத்தா அவ்வளோ அழகா. இதெல்லாம் யார் இப்படி எல்லாம் செய்தாங்க இல்லையா? அது போல அதிசயப்படுங்க. ஆத்மாவுக்குள்ள இப்படி எல்லாம் விதவிதமான ஆத்மா ரூபம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா வெளியில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. அஞ்சாவது, நானும் டிராமாவிற்கு வசமாகி இருக்கிறேன் என்று பாபா ஏன் கூறுகிறார்? மாற்ற முடியாது. நான் கூட குறிப்பிட்ட ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு உடலை தவிர வேறு எந்த உடலிலும் வர முடியாது. அதுல நானும் டிராமாவிற்கு வசமாகி இருக்கிறேன். ஆறாவது, இந்த ஷரீரம் பழைய செருப்பு என்று பாபா ஏன் கூறுகிறார்? பேட்ச், நிறைய பேட்ச், ஒட்டு போட்ட சரீரம். பழைய செருப்புனால என்னது? ஒட்டு போட்ட செருப்பு. அது போல இந்த சரீரத்துல என்ன இருக்கு? நிறைய ஒட்டு போட்டிருக்காங்க. உள்ள இப்ப எல்லாம் ஈஸியா கட் பண்ணிடுறாங்க, தைச்சிடுறாங்க, ஒரு உறுப்பை ஈஸியா எடுத்துடுறாங்க. அது தைக்கிறது கூட இல்லை. இப்ப லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த
கேமராவை பொறுத்து அப்படியே எல்லாம் பண்றாங்க. பிரம்மா பாபாவுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு, அனஸ்தீஷியா இல்லாம. பிரம்மா பாபாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது பெரிய மேஜர் ஆப்ரேஷன். ஆனா அவர் எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்காதீங்க, மயக்க மருந்து கொடுக்காமலே ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னாரு. டாக்டர்ஸ் எங்களால முடியாதுன்னு சொன்னாங்களாம். இல்லை பண்ணுங்க, ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு நான் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுல நான் இருக்கிறேன், என் சரீரத்தை வெட்டும் போது எனக்கு எதுவுமே என்ன வரக்கூடாது, தெரியக்கூடாது, எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்ப இத்தனை நாள் நான் ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதனுடைய இது வரக்கூடாது இல்லையா, பண்ணுங்கன்னு சொல்லி அனஸ்தீஷியாவே இல்லாம. சொல்லுங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அவர் பேசுறது, டிஸ்டர்ப். சொல்லுங்க. பண்ணி பாத்துக்கிறீங்களா? வலிக்குதா அதிகமா என்னன்னுட்டு? ஒரு சின்ன ஊசி போட்டால எப்படி இருக்குது? ஒரு முள் எடுக்கும் போது எவ்வளவு வலிக்குது இல்லையா? அதனால அதை பார்த்துட்டு இன்னொரு தாதி நானும் எனக்கும் அப்படியே பண்ணுங்கன்னாங்களே. பாபா நீ எல்லாம் அந்த அளவுக்கு முயற்சி செய்யல, இதெல்லாம் உன்னால முடியாது. அதனால இது இது அடிக்கடி ஒட்டு போட வேண்டி இருக்கிறது. அதனால இது பழைய சரீரம்னு சொல்றார். 7வது, இது கடைசி பிறவி, ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். 8வது, இது என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? ஞான யோகத்தின் இன்ஜெக்ஷன், பதித்தர்களை பாவனமாக்கக்கூடிய இன்ஜெக்ஷன், ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் என்னிடம்தான், அதாவது பதித்த பாவனர் தந்தையிடம்தான் இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை. 9வது, விஸ்வ சேவாதாரி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? தானம், வள்ளலாகி தானம் கொடு. ஒவ்வொரு நாளும் சேவை செய்ய வேண்டும். வார்த்தைகளினால் இல்லை என்றால் மனதின் மூலம் செய்யுங்கள். மனதின் மூலம் செய்ய முடியவில்லை என்றால் பிராக்டிக்கல் லைஃப் மூலம் செய்யுங்கள். சாம்பிள் ஆகுங்கள், அப்போது அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். 10வது, திடசக்தி இருப்பவர்களிடம் என்ன நடக்கிறது? அசம்பவம் கூட சம்பவம் ஆகிவிடுகிறது. ஃபில் தி பிளாங்க்ஸ். இது டேஷ் படிப்பு என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மறைமுகமான படிக்கிறது ஆத்மா, ஆனா ஆத்மா படிச்சிட்டு இருக்குன்றது தெரியாது. படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் பரமாத்மா, ஆனா அவரை யாரும் பார்க்க முடியாது. அதனால மறைமுகமான படிப்பு. 2வது, டேஷில் உழைப்பு இருக்கிறது, டேஷ் மிகவும் சகஜமானது. ஆன்மீக நினைவில் உழைப்பு இருக்கிறது, உருவத்தை நினைப்பது மிகவும் சகஜமானது. பக்தியில உருவத்தை நினைக்கிறாங்க, ஜட சிலைகளையும் சித்திரத்தை நினைக்கிறாங்க, அது ஈஸி. ஆனா ஆன்மீக நினைவுன்றது உழைப்பு தேவை. 3வது, தன்னை ஞான கங்கை என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் டேஷ் அஞ்ஞானிகள் தான். ஞானம் இல்லைன்னு அண்டர்ஸ்டுட், அஞ்ஞானிகள். 4வது, நாம் டேஷ் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. நம்பர் 1 பக்தர்கள், நம்பர் 1 பூஜாரிகள். நினைத்து நினைத்து டேஷ், அங்கு டேஷ் இருக்காது. நினைத்து நினைத்து ஜீவன் முக்தி அடையுங்கள், அங்கு துக்கம் இருக்காது. நினைவின் மூலம் டேஷ் ஆகிவிடுகிறது, ஆத்மா டேஷ் ஆகி விடுகிறது, தங்கம் ஆகி விடுகிறது. ஓம் சாந்தி. இன்றைக்கு பாப் தாதாவனுடைய நாள். ஈவினிங் 5 மணிக்கே சூரஜ்பாய் கிளாஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு பாபா மீட் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் குறைவா பேசுங்க, ரொம்ப அதிகமாகவும் மற்ற விஷயங்கள் சிந்தனைகளில் போகாம பாபா வரும்போது நான் நிறைய அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பாபா சொல்ற விஷயங்கள் அப்படியே என்ன ஆகும், நமக்குள்ள பதியும். ரொம்ப பிஸியா இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏதோ உட்கார்ந்தோன்னா கேட்போம் ஞானம்.
ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வேலை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னைக்கு பாபா வரக்கூடிய நாள், நான் நல்லா பாபா கிட்ட இருந்து அடையணும் அப்படின்ற அந்த ஏதாவது காலையில இருந்து பிளான் பண்ணி முயற்சி செய்திருந்தா நிச்சயமா ஈவினிங் நல்ல அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி.